ஆசைப்படுறீங்க? முன்னாடி சச்சின் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். தளபதியோட லிஸ்ட்லேயே அது வந்து 20 இயர்ஸோட செலிப்ரேஷனோட வரதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஸ்க்ரீன் 2ல். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து வெளியே வந்து பசங்க கிட்ட கொடுத்துட்டு நான் மெயின் ஸ்க்ரீனில் போனது கூட கவலை பண்ணல. எனக்கு தளபதி போகிறாருன்னா ஒரே ஒரு கவலை எனக்கு சினிமா விட்டு. ஓகே ஃபைன், நம்மளுக்காக வராரு அவரோட டிசிஷன் அது. அவரை நம்ம எதுவும் சொல்ல இதில்லை. நமக்காக வர்றதுனால நம்மளும் அதை ஏற்றுட்டு நம்ம அடுத்த ஆட்சி நம்ம தளபதி உட்கார வச்சிடலாம். விடுங்க, வந்துட்டு நல்லது பண்ணுவார். எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஏதோ டைலாக் மட்டும். என்ன டைலாக்கு? தளபதி டைலாக் ஏதோ ஒன்று. தளபதி டைலாக் என்ன டைலாக்னு சொன்னால் சொல்லுங்க. ஏதோ ஒன்று ரேண்டம். சச்சின் படத்தில் இல்லை, ஏதோ டைலாக் சொல்லலாம். ஏதோ ஒரு டைலாக்கா? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதறது உடம்புல தெரியுதோ அவன் தாண்டா தமிழ், நான் தாண்டா தமிழ். போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. அந்த சாங். வா 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 என் தலைவா நீ தான் ஒன்றலவா, ரசிகன் என்ற போதும் என் தலைவன் நீ அல்லவா. இதுக்கப்புறம் விஜய் பார்க்க முடியாது. ஆக்சுவலி இதுக்கப்புறம் அவரை நிறைய மீட்டிங்ஸ்ல பார்க்கலாம். பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆயிருக்காரு. ஆனா பட் வந்து அவரை வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு மீட்டிங்ல ஒரு தலைவரா பாக்குறதுக்கும் லைக் ஆன் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு தளபதியை பார்க்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். இதுக்கப்புறம் ஒரு மூவி நடிக்க மாட்டாரு அப்படின்றது ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இதான் ஒன் லாஸ்ட் டைம் எல்லாத்துலயுமே லைக் அந்த ஆடியோ லான்ச்சு, ட்ரைலரு எல்லாத்துலயுமே இதெல்லாம் லாஸ்ட்ன்ற போது கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? 2 டைம்ஸ் பார்த்துருக்கேன். லியோ சக்சஸ் மீட், வாரிசு ஆடியோ லான்ச். பட் எல்லாம் தூரமாக தான் பார்த்துருக்கோம். என்னைக்காவதாச்சும் ஒரு பக்கத்தில் எனக்கு சீரியஸாக எனக்கு அழுக வருது. எல்லாமே தளபதி தான். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தளபதி ஸ்டைலில் வந்து நான் பார்க்குறது. தளபதி எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அது அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தளபதி ஃபேனு. அந்த பூவே உனக்காக படத்துலேருந்து தான் நான் வந்து ஒரு ஃபேனாக ஆனது. அதுலேருந்து வந்து எல்லா படமும் நான் வந்து பார்க்கணும் கேட்பேன். எனக்கு தேட்டர் விசிட் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸாக தான் தேட்டர் விசிட் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் எல்லா பசங்களையும் வந்து கெஞ்சி கேட்டு சுரண்டி டிக்கெட் வாங்கிட்டு தூங்காம ஆப் ஓப்பன் பண்ணி டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். நான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனில் அவரை திரும்ப ஒரு லவ் மோடில் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ ஒரு அண்ணா என்னோட தளபதி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? லவ் யூ தளபதி, we are always with you. சிக்னேச்சர் ஏதோ கிஸ் பண்ணுவீங்க, இப்போ பண்ணீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல் ப்ரோ. 20 வருஷம் கழிச்சு வருது ப்ரோ. உள்ள நீங்க எப்படி சொல்றது, இளைய தளபதி வைப் அப்படியே இருக்குது ப்ரோ. இளைய தளபதி இல்லை ப்ரோ, ரொம்ப பீக் ப்ரோ. குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் டே போயிட்டோம் ப்ரோ. அப்போ கூட இந்த அளவுக்கு வைப் இல்லை. ஆனா இந்த படத்துக்கு சதுர விடுறாங்க ப்ரோ. காரணம் தளபதி. அந்த பேரை பார்த்துட்டு பேரே போதும் ப்ரோ. எங்களுக்குலாம் பேரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. படம் பழைய படமா இருந்தாலும் தளபதி கோசமே படம் ஓடும் ப்ரோ. இது ரோஹின் என்ற தளபதி கோட்டை ப்ரோ. எங்க தளபதி படம் தான் வரும். தளபதி படம் தான் மேல போகும். தளபதி வர மாட்டாரு. பரவாயில்ல ப்ரோ, ரிலீஸ் பண்ணுங்க. பேரை மட்டும் காட்டுங்க, எனக்கு அது போதும். பேரை மட்டும் காட்டுங்க, எனக்கு அது போதும். தளபதி சொல்லணும். லவ் யூ so much. ஒரே ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் வந்து எங்க அவர் வந்து நாங்க எல்லாரும் போயிட்டு அவரை பார்க்கணும். ஒரே ஒரு வாட்டி அது மட்டும் தளபதி எங்களுக்கு அது போதும். வேற எதுவுமே வேணாம். எங்க தலைவர் முகத்தை பார்த்தாலே போதும். வீட்டதோ பேரே போதும். முகம் கூட பேரே விஜய்.